சோலோ கேமர்ஸ் நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, காட் ஆஃப் வார் 2018 கேம கவர்மெண்ட் லேப்டாப்ல எப்படி எடுத்து செட்டப் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கான செட்டிங்ஸ் அப்புறமேட்டு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும். ஸோ வீடியோ மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலையும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோனே நீங்க காட் ஆஃப் வார் 2018 ஸோ எவ்வளோ எஃப்பிஎஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 30 எஃப்பிஎஸ் வருது. ஸோ இது பார்த்தீங்கன்னா, நான் ஒரு மீடியமான செட்டிங்ஸ்ல வச்சிருந்தேன். ஸோ செட்டிங்ஸ் நீங்க லோ அண்ட் ஹை எல்லாமே டிஃபரன்ஷியேட் காட்டல. ஸோ உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா, மீடியம் செட்டிங்ஸ்ல மட்டும் தான் நான் இப்போதைக்கு ப்ளே பண்ணியிருந்தேன். ஸோ உங்களுக்கு ஹைல போனா அதெல்லாம் எவ்வளோ வருதுன்னு தெரியல. ஸோ அது வேணும்னா சொல்லுங்க. நான் அது எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ஸோ மீடியம்லேயே பார்த்தீங்கன்னா, நமக்கு நல்லா ஸ்மூத்தாவே ரன் ஆயிருச்சு. ஸோ ஹீட்டுன்னு பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. ஸோ கேம் விளையாண்டாலே கண்டிப்பா ஹீட் ஆகும். ஸோ அத பத்தி நீங்க எந்த வொரியும் பண்ணிக்க தேவையில்ல. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோனே பார்த்தீங்கன்னா, இப்படி தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதில காட் ஆஃப் வார கிளிக் பண்ணிட்டு இந்த மாரி ரன் குடுத்துருங்க. ஸோ நீங்க விண்டோஸ் காம்பேட்டபிள் மோட் இல்லாம ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் குடுத்து ரன் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஸோ ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் குடுத்தே ரன் பண்ணுங்க. ஸோ அதுதான் அங்கேயும் கேட்டுச்சு. ஸோ அது உங்களுக்கு அந்த ப்ளூ ஸ்க்ரீன் வரலைன்னா எந்த இதுவும் இல்ல. நான் ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் குடுக்கறதுக்காக அந்த ரன் கேட்டுச்சு. ஸோ அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோனே கொஞ்சம் அந்த பிளாக் ஸ்க்ரீன்ல நின்னுட்டு இருக்கும். ஸோ அத கண்டு நீங்க பயப்படாதீங்க. நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ பாஸ் பண்ணிட்டேன். ஸோ அது கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் பக்கம் நிக்கும். அப்படியே பிளாக் ஸ்க்ரீன்ல. அத வச்சு பயப்படாதீங்க. பொறுமையா தான் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோனே பிரைட்னஸ் எவ்வளோ வைக்கணும்னு கேட்கும். ஸோ அது வச்சுருங்க. அதுக்கப்புறம் எப்பயும் போல சோனி லோகோ வந்துரும். ஸோ சோனியோட இந்த இன்ட்ரோ வந்துட்டு எப்படி இதுக்கு வரும்ல, PlayStationக்கு அந்த இன்ட்ரோ வந்துரும். ஸோ அதுவும் வந்ததுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் உங்களுக்கு ஒரு பிளாக் ஸ்க்ரீன் வந்துட்டு கொஞ்ச நேரம் இருக்கும். ஸோ அத வச்சு பயப்படாதீங்க. உடனே வந்துட்டு கீழ பார்த்தீங்கன்னா, சிம்பிள் இருக்கும். அது வந்துச்சுன்னா, உங்களுக்கு கேம் வந்து உள்ள போகுதுன்னு அர்த்தம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோனே நம்ம ஆளு கடப்பாரை எடுத்து நிப்பாப்ல. அத வச்சுட்டு என்டர் குடுத்துருங்க. ஸோ என்டர் குடுத்தோனே வெட்டுவாப்ல ஒரு வெட்டு சடாருன்ட்டு. ஸோ அதில ஃபர்ஸ்ட் எடுத்தோனே செட்டிங்ஸ் போயிருங்க. ஸோ செட்டிங்ஸ்ல பார்த்தீங்கன்னா, கிராஃபிக்ஸ்ன்னு இருக்கும். ஸோ இது இல்ல. பேக் வந்துருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, மேல கிராஃபிக்ஸ்ன்னு இருக்கு. அது போயிருங்க. ஸோ இதில பார்த்தீங்கன்னா, எல்லாம் ஒரிஜினல்ல இருக்கும். ஸோ இது வந்துட்டு நீங்க மீடியம், லோ, வெரி ஹைன்னு இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோனே வெரி ஹைல இருக்கும். ஒரிஜினல் வெர்ஷன்ல இருக்கும். ஸோ நீங்க அத கஸ்டமா சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு நல்லா ஸ்மூத்தா ரன் ஆகும். ஸோ எப்பயுமே சார்ஜர போட்டுக்கிட்டு விளையாடுங்க. அப்பதான் உங்களுக்கு வந்துட்டு பேட்டரி வந்து நல்லா தாங்கும். ஸோ டைரக்ட் கன்சம்ப்ஷனா இருக்கும். நம்ம சார்ஜர்லேருந்து நீங்க கனெக்ட் பண்ணியிருக்கும்போது. ஸோ அப்போ உங்களுக்கு கேம் பிளே நல்லாவே வித்தியாசம் தெரியும். ஸோ அதில கூட எஃப்பிஎஸ் வந்துட்டு மாறும். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்க வெறும் சார்ஜர் கனெக்ட் பண்ணாம போட்டீங்கன்னா, அப்போ எஃப்பிஎஸ் வந்து கம்மியா கிடைக்கும். ஸோ சார்ஜர் கனெக்ட் பண்ணிட்டு நீங்க கேம் விளையாடும்போது எஃப்பிஎஸ் வந்து நல்லா கிடைக்கும். ஸோ ஒரு எஃப்பிஎஸ் நல்லா கிடைக்கும்னா, ரொம்ப அதிகமா கிடைக்காது. ஸோ ஓரளவுக்கு மீடியமா. இதுலேருந்து ஒரு 5 எஃப்பிஎஸ் கூட பூஸ்ட் ஆகலாம். ஸோ 5 எஃப்பிஎஸ்ங்கிறது என்ன பெரிய சேஞ்சுன்னு இருக்காது. ஸோ ஒரு 25ங்கிற வர இடத்துல 30, 35க்கு போகும்போது இன்னும் நல்லாவே ஸ்மூத்தா உங்களுக்கு தெரியும். ஸோ இவ்வளோ தாங்க செட்டிங்ஸு. ஸோ இந்த செட்டிங்ஸ்ல நீங்க ப்ளே பண்ணி பாருங்க. ஸோ இந்த செட்டிங் விளையாடும்போது உங்களுக்கு நல்லா கேம் நல்லா ரன் ஆகும். வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஓகே, ஓரளவு ப்ராப்பராக வருது. இன்னும் எத்தனை வீடியோ? Still want me to tie it to the boat? இன்னும் கொஞ்சம் தான். That is enough. ஓகே, ஓகே, ஓகே. Father, What? did something change? The forest feels different. Everything is different, boy. Try not to dwell on it. Yes, sir.